தீர்க்கதரிசிகள்னு சொன்னாலே அதிசயங்களும் அற்புதங்களும் நிறைய நடக்கும்னு ஆசையா கதை கேட்கலாம். அது எப்படி? அதிசயங்களும் அற்புதங்களும் நாம இறைவனை நம்புனாதானே? நம்பலேனா அழுகையும் கூப்பாடும் தான் வரும். எலியா தீர்க்கதரிசி வானத்துல இருந்து மழைய நிறுத்திட்டாரு. நெருப்பு வந்தது, நீரை இரண்டாக பிளந்தார். எலியா கிட்ட இரட்டை அபிஷேகம் பெற்ற எலிசா சொல்லவே வேணாம். விஷ தண்ணீரை சுத்தம் செய்தார், ஜோர்டான் நதியை பிளந்தார், ஏழை விதவைக்கு உதவினார். இறந்த பிறகு அவருடைய எலும்பு கூட இறந்தவனை உயிரோடு எழுப்பியது. இது எல்லாமே தெளிவா முந்தைய வீடியோல பார்த்தோம். இவ்வளோ அற்புதங்களே இஸ்ரவேல் பார்த்தும் கொஞ்சம் கூட மனம் மாறவில்லை. அப்போ அரசர்கள் இருந்தாலும் சரியான வழிகாட்டல, விக்கிரக வழிபாடு, நீதியற்ற ஆட்சி இருந்தது. ஆசாரியர்கள் கூட அமைதியா இருந்துட்டாங்க. இந்த வீடியோல நாம பார்க்க போறது ஆமோஸ் மற்றும் ஓசியா தீர்க்கதரிசிகள். ஆமோஸ் நீதிக்காகவும் மக்களின் அமைதிக்காகவும் போராடினார். இவர் ஆசாரியார் இல்ல, ஒரு மேய்ப்பன், காட்டு அத்திப்பழங்களை எடுக்கிறவர். தேவன் அழைத்த போது அரசர்கள் முன்பாக நின்று உரக்க கூறினார். நியாயம் தண்ணீரை போலவும் நீதி வற்றாத நதியைப் போலவும் புரண்டு வர கடவுதுன்னு உரக்க சொல்றாரு. ஆமோஸ் தீர்க்கதரிசி கண்ட தெய்வீக தரிசனங்கள். முதற்கட்ட எச்சரிக்கை. வெட்டுக்கிளிகள் புல்முளைக்க தொடங்குகையில் எல்லாவற்றையும் தின்று தீர்க்கும் காட்சி. விளைவு பஞ்சம். ஆமோஸ் கர்த்தரின் கண்கள்ல கருணை கேட்கிறாரு, அவரோ மனஸ்தாபப்பட்டு அப்படி நடக்காதுன்னு சொல்லிட்டாரு. இரண்டாவது கடுமையான எச்சரிக்கை. அக்னியால நியாயம் விசாரிக்க தீஜ்வாலைகள் நாடு முழுவதும் பரவுது. அதுல ஒரு பங்கு அழிஞ்சு போகுது. ஆண்டவரை நிறுத்துமேன்னு ஆமோஸ் கெஞ்ச மனஸ்தாபப்பட்டு அப்படி ஆவதில்லைன்னு நெருப்பை நிறுத்திட்டாரு. மூன்றாவது தீர்மானமான தீர்ப்பு. அடுத்த தரிசனம், ஆண்டவர் தூக்கு நூல் பிடிச்சுக்கிட்டு ஒரு சுவர் மேல நிக்கிற மாதிரி. தூக்கு நூல்னா கட்டப்படும் சுவர் சமமா இருக்கான்னு பாக்குறதுக்கு உதவும் கருவி. இஸ்ரவேல் ஒழுக்கம் இல்லாமல் இருக்குதுன்னு காட்டுது. இனி இஸ்ரவேலை மன்னிக்க மாட்டேன்னு கோபமா சொல்றாரு. இருந்தாலும் யாக்கோவின் வம்சத்தை முழுவதும் அழிக்க மாட்டேன், என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன்னு கர்த்தர் சொல்றாரு. அடுத்த தீர்க்கதரிசி ஓசியா, உடைந்த இதயத்துடன் வந்த தீர்க்கதரிசி. இது கண்ணீருடனும் உணர்ச்சியுடனும் நிறைந்த கதை. கடவுள் அவரிடம் ஒரு விசித்திரமான கட்டளைய சொல்றாரு. சோர ஸ்திரீயையும் சோர பிள்ளைகளையும் சேர்த்து கொள்ளணும். அதாவது தேசம் கர்த்தரை விட்டு விலகி சென்றதை குறிக்க. சோர ஸ்திரீனா நீதிக்கேற்ப நடக்காமல் ஒருவனோடு மட்டும் இல்லாமல் தப்பா இருக்கும் பெண், அதாவது விலைமாது. அப்போ ஓசியா கோமர் என்பவளை மணந்தார். அவர்களுக்கு பிள்ளைகள் பிறக்க பிள்ளைகளுக்கு வச்ச பெயர்கள் கூட சாபமா தான் இருந்தது. முதல் குழந்தையின் பெயர் இஸ்ரவேல். இஸ்ரவேல் வம்சத்தாரின் ராஜ்யபாரத்தை ஒழிக்க பண்ணுவேன்னு அர்த்தம். அடுத்தது லோருகாமா, இரக்கமே இல்ல முழுசா அகற்றிடுவேன்னு அர்த்தம். மூன்றாவது பெண் குழந்தை லோகமி, நீ என் ஜனம் அல்ல, நான் உங்கள் தேவனாய் இருப்பதும் இல்லைன்னு அர்த்தம். ஆனா கோமரோ அவனை விட்டு மற்ற ஆண்களை தேடி சென்றாள். ஓசியாவை விட்டு போன கோமர் ஒரு காலத்துல அடிமையாக விற்பனைக்கு தள்ளப்படுறான். ஆனால் அற்புதம் தீர்ப்புல இல்ல, அன்புல இருக்கு. அப்போ ஓசியா கிட்ட கர்த்தர் சொல்றாரு, மீண்டும் அவளை நேசி, நான் என் ஜனங்களை நேசிப்பது போல. ஓசியா அதே மனைவியை மீண்டும் வாங்கினார். 15 வெள்ளி காசுக்கும் 1.5 கலம் வார்கோதுமைக்கும். மீண்டும் நேசித்தார், மன்னித்தார். இதுதான் தேவனின் இதயம். பிழை செய்தாலும் மீண்டும் தேடி வரும் அன்பு. ஆமோஸ் நீதிக்காக அலைந்தார், ஓசியா அன்புக்காக அலைந்தார். ஆனால் மக்கள் கொஞ்சம் கூட கேட்கவில்லை. நான் மீண்டும் மீண்டும் அழைத்தேன், ஆனால் நீங்கள் கேட்கவில்லை. இது தேவன் வாக்கு. அன்று மட்டும் இல்லை, இன்றும் தேவன் அழைக்கிறார். இந்த வீடியோ நல்ல எண்ணத்தையும் விசுவாசத்தையும் கொடுத்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி இன்னும் பல ஆழமான மறைக்கப்பட்ட பைபிள் உண்மைகளை பார்க்க மறக்காம லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைஃப் பாஸ்வேர்ட் சேனலுக்கு. இயேசுவின் அற்புதமான நாமத்தில் ஆமீன். கடவுள் எல்லோரையும் ஆசிர்வதிப்பார்.